நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த இந்தியன் டீமோட T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை பற்றி பார்க்கலாம். வாங்க. இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருக்க போறாரு. வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான் இருக்க போறாரு. பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம். பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, இஷான் கிஷன், அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த பவுலர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 15 பேர் தான் 2026 T20 வேர்ல்டு கப் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுப்மன் கில்ல வந்து டிரா பண்ணிருக்காங்க. இதுல என்னப்பா நல்ல விஷயம், இந்தியன் டீமோட வைஸ் கேப்டன் டிரா பண்ணது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா T20ல அவர் ஒண்ணுமே பண்ணலங்க. தேவையே இல்லாம வைஸ் கேப்டன் பதவி கொடுத்ததுனால ஆட வச்சாங்க. மற்றபடி இல்ல அப்படின்னா நம்ம சஞ்சு சாம்சன் தான் ஆடி இருக்க வேண்டியது. ஆனா இப்போ வந்து T20 வேர்ல்டு கப்ல நம்ம சஞ்சு தான் ஆட போறாரு. இல்லங்க இன்னொரு சேஞ்சும் பண்ணிருக்காங்க. நம்ம சஞ்சு சாம்சன் வந்து டாப் ஆர்டர்ல வந்ததுனால ஜிதேஷ் சர்மா வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கிட்டு ரிங்கு சிங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பினிஷிங்ல வந்து நம்ம ரிங்கு சிங் வந்து பயங்கரமா ஆடக்கூடியவருங்க. ஏற்கனவே பார்த்துருப்போம் ஐபிஎல்ல நிறைய மேட்ச் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரு கூட பினிஷரா நம்ம ஹர்திக் பாண்டியாவும் இருக்க போறாருங்க. அவங்க 2 பேர் தான் கடைசி வரை பினிஷரா இருக்க போறாங்க. ஓவராலா இந்த டீமை பார்க்கும்போது ரொம்ப நல்ல டீம் மாதிரி தாங்க தெரியுது. சுப்மன் கில்ல மட்டும் தூக்குனதுனால இப்ப நிறைய இந்தியன் ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியா இருக்காங்க. கில்ல உள்ள வச்சிருந்ததுனால தான் சஞ்சுவும் ஆட முடியல. அது மட்டும் இல்ல ரிங்கு சிங்கும் உள்ள இறக்க முடியல. ஏன்னா பினிஷிங் ரோல்ல விக்கெட் கீப்பர் தேவை அப்படிங்கறனால ஜிதேஷ் சர்மா வந்து ஆட வச்சாங்க. இப்போ கில்ல தூக்குனதுனால தாங்க நம்ம ரிங்கு சிங் வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓவராலா இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஸ்குவாட் மாதிரி தான் தெரியுது. டிராஃபி அடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல நடக்க போறது நம்ம இந்தியாவில தான் நடக்க போகுது. ஆனா இன்னும் ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலா முகமது சிராஜை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஹர்ஷித் ராணாவா இல்ல முகமது சிராஜா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.